தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய இந்த ஒரு நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பாக சாலையில் படுத்துரண்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அணி அணியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் கூறிய கருத்தை தற்போது கேட்கலாம். எங்க வேலை எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு வந்து உட்கார வந்து புடிச்சு போயிடுறாங்க. அப்ப நாங்க போராட்டத்துக்குன்னு அர்த்தம். செவில இருக்கலாம் பரவாயில்ல பண்ணாங்க, எங்களுக்கு பண்ணல, நான் நிரந்தரம் பண்ணல. நாங்க 15 வருஷமா வேலை செய்யறோம். எங்களுக்கு சேவ் பண்ணாம எங்களை மட்டும் அனுப்பிச்சுட்டுறாங்க. எங்களால தலை கொடுக்க முடியல, எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. எங்களை ரொம்ப மன உடச்சல் நடக்கிறோம். நாங்க செத்துருவோம். 6 மாசமா எங்களுக்கு யாருக்கும் பேச்சுவார்த்தை வரல. பேச்சுவார்த்தைன்னு கூப்பிடாத்துல எங்களை சமாதானமா அனுப்பிச்சுறாங்க, ஏமாத்தி அனுப்புறாங்க. பேச்சுவார்த்தை கூப்பிட்டு ஏமாத்தி அனுப்புறாங்க. நாங்க வேலைக்கு போனோம், நாங்க மாநகராட்சியில வேலைக்கு போனோம். 15 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடிய தங்களை பணி நிரந்தரம் செய்ய கூறியும் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்தும் 155 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தற்போது குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு வரக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயம் முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அணி அணியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அணியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, விவரங்கள். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாட்களாக தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் தங்களது போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை ரிப்பன் மாளிகை முன்பு மண்டலம் 5, 6 தனியார் மையத்தை செய்யக்கூடாது, எங்களை அரசு பணியாளர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையும் அமைச்சரிடம் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. அதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து அவர்கள் போராட்டம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் வெவ்வேறு விதங்களில் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள்.